இந்த உலகத்தில் வலி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்காத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் வலி வந்தவுடன் நம்முடைய முதல் எண்ணம் என்னவா இருக்கிறது? இந்த வலி எப்போது போகும், என்ன செய்தால் உடனே சரியாகும் என்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இயற்கை கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பரிமாண வளர்ச்சியின் மூலம் இந்த மனித உடலை உருவாக்கி உள்ளது. இவ்வளவு அறிவும் ஆற்றலும் கொண்ட அற்புதமான அமைப்பு மற்றும் துல்லியமான செயல்பாடு இருந்தும் உடலில் வலி ஏன் உருவாகிறது? வலி இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாதா? உடலில் உருவாகும் வலிக்கு பின்னால் உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட பிறகு இனி வாழ்க்கையில் வலி பற்றி உங்கள் எண்ணம் வேறு விதமாக இருக்கும். வலி என்றால் என்ன? வலி என்னும் உணர்வை உருவாக்குவது எதற்காக? உடல் நம்மிடம் சொல்ல வருவது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் வாங்க. வலி என்பது உடலில் உருவாகும் ஒரு தனி பிரச்சனை என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வலி என்பது உடல் உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா? கனமழை வரப்போகிறது என்றால் 2 நாட்களுக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் நம்மை எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையால் நாமும் அதற்கேற்றவாறு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். அதை போலவே உடலின் இயல்பான இயக்கத்தில் அல்லது செயல்பாட்டில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடல் நமக்கு தரும் எச்சரிக்கை மொழிதான் வலி என்னும் உணர்வு. அப்படியானால் இந்த வலி என்னும் உணர்வை உடல் எப்படி உருவாக்குகிறது? உடலில் காயம் ஏற்பட்டாலும் அல்லது இரத்த ஓட்டத்தில் சிக்கல் ஏற்பட்டாலும், தசைகளில் வீக்கம் ஏற்பட்டாலும், நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டாலும் அல்லது உடலின் சக்தி ஓட்ட பாதையில் தடை ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து நரம்புகள் வழியாக ஒரு தகவல் முதுகு தண்டுவடத்திற்கு செல்கிறது. அங்கிருந்து அந்த தகவல் மூளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மூளை அந்த தகவல் கிடைத்தவுடன் உடலை பாதுகாக்கும் செயல்பாட்டை உடனடியாக தொடங்குகிறது. முதலில் மனதை அமைதிப்படுத்தும் பணியை செய்கிறது. ஏனென்றால் மனம் பதட்டத்தில் இருக்கும்போது உடலின் முறையான சீரமைக்கும் பணியில் தாமதத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கும். எனவே உடல் முதலில் மனதை அமைதிப்படுத்தும் பணியில் இறங்குகிறது. அதன் பிறகு பாதிக்கப்பட்ட இடத்தில் உருவான வலியின் தாக்கத்தை குறைத்து அந்த பகுதியை சீரமைக்கும் பணியை ஆரம்பிக்கிறது. படிப்படியாக பாதிக்கப்பட்ட திசுக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. அதன் பிறகு உடல் மீண்டும் தனது இயல்பான செயல்பாட்டை தொடங்குகிறது. ஆனால் சிலருக்கு மட்டும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் எளிதில் குணமாவதில்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனம் தொடர்ந்து பயம், பதட்டம், கவலை என்ற நிலையிலேயே இயங்கும் போது உடலின் கவனம் முதலில் மனதை சமநிலைப்படுத்துவதற்கு முழு சக்தியையும் செலவழித்து விடுகிறது. அதனால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை முழு வேகத்தில் சீரமைக்க முடியாமல் குணப்படுத்தும் பணியில் காலதாமதம் ஏற்படுகிறது. வலி வரும்போது நாம் சாப்பிடும் மாத்திரை உடலுக்குள் என்ன செய்கிறது தெரியுமா? மாத்திரை சாப்பிட்டவுடன் வலி குணமாகிவிடும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் உடலுக்குள் என்ன நடக்கிறது? வலி மாத்திரை உடலில் கரைந்த பிறகு பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மூளைக்கு தகவல் செல்லும் பாதையில் தற்காலிகமாக ஒரு தடையை உருவாக்குகிறது. இதன் காரணமாக வலி பற்றிய தகவல் மூளைக்கு செல்லாமல் தடுக்கப்படுகிறது.
இதனால் வலியின் தாக்கம் குறைந்ததாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு மருந்தின் வீரியம் குறைந்தவுடன் அதே எச்சரிக்கை தகவல் மீண்டும் மூளையை சென்றடைகிறது. அப்போது பிரச்சனை இன்னும் நீங்கவில்லை என்ற செய்தியை வலி மூலமாக உடல் மீண்டும் உணர்த்துகிறது. இதனால் தான் மாத்திரை சாப்பிட்டாலும் அதே வலி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் வலி என்பது நோய் அல்ல, அது ஒரு உடலின் எச்சரிக்கை மொழி. உடலில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் முழுமையாக சரியாகவில்லை என்பதை உடல் தொடர்ந்து நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. வலியை அமைதிப்படுத்துவது எளிது, ஆனால் வலி உருவாவதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை சரி செய்வதுதான் உண்மையான சிகிச்சை முறை. வலி வந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? உடலில் வலி வந்தவுடன் முதலில் பயப்படாமல் இருங்கள். ஏனென்றால் உடல் உங்களிடம் பேச ஆரம்பித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடல் எந்த காரணமும் இல்லாமல் வலியை உணர்த்துவதில்லை. ஒவ்வொரு வலிக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை கண்டுபிடிப்பதுதான் முறையான சிகிச்சையின் முதல் படி. தலைவலி என்றால் தலை மட்டும்தான் காரணமா? மூட்டு வலி என்றால் மூட்டு மட்டும்தான் காரணமா? முதுகு வலி என்றால் முதுகு மட்டும்தான் காரணமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வலி தோன்றும் இடம் பிரச்சனை இருக்கும் இடமாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஒரு உறுப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை உடல் வெளிப்படுத்தும் இடமாகவும் இருக்கலாம். இதனால் தான் வலி இருக்கும் இடத்தை மட்டும் கவனிப்பது போதுமானதாக இருக்காது. அதற்கு பின்னால் இருக்கும் மூல காரணத்தை கண்டறிந்து அதை சரி செய்தால் வலி தானாகவே மறைந்துவிடும். இதனால் தான் எங்கள் சிகிச்சை முறையில் வலி என்னும் உணர்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏனென்றால் வலிதான் உடல் நமக்கு கொடுக்கும் முதல் எச்சரிக்கை மொழி. அதை சரியாக புரிந்து கொண்டால் பிரச்சனை உருவான காரணத்தை விரைவாக கண்டறிய முடியும். பாத நரம்பியல் சிகிச்சையில் இந்த இடத்தில் திடீரென்று வலி வருகிறது என்று நோயாளி கூறும்போது அது எந்த உறுப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சையை தொடங்க முடிகிறது. அதேபோல் உடலின் முன்பகுதியிலோ அல்லது பின்பகுதியிலோ எந்த இடத்தில் வலி அதிகமாக உணரப்படுகிறது என்பதை வைத்து வர்ம சிகிச்சையிலும் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிய முடிகிறது. எனவே உடலில் ஏற்படும் வலி நம்மை வேதனைப்படுத்த வருவதில்லை. நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உடல் கொடுக்கும் எச்சரிக்கை அறிகுறிதான் இது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஆரோக்கியம் என்றும் உங்கள் கையில். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.